தமிழம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோன்னா, மார்வல் ஃபியூச்சர் ரெவல்யூஷன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இந்த கேம் விளையாடுறதுக்கு நல்ல மொபைல் வேணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் நல்ல ஸ்பீட் வேணும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விபிஎன் மூலயமா தான் இதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்வர் வந்து கனெக்ட் ஆகும். இல்லைனா இந்த கேம் வந்து கனெக்ட் ஆகாது. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே எப்படி டெவலப் பண்ணுறது அந்த ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிரைவ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த டேரக்ட் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சூப்பர் விபிஎன். ஸோ இந்த சூப்பர் விபிஎனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் விபிஎன். ஸோ சூப்பர் விபிஎன் டைப் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட்லேயே வரும். இது ஃப்ரீ விபிஎன் தான். தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான ஸ்டெப். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். கேமை ஓப்பன் பண்ணக்கூடாது. மூணாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபிஎன்னை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைட் கார்னரில் இந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்னடான்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை கன்னடா செலக்ட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா சர்வரில் மட்டும்தான் இந்த கேம் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம அந்த டெஸ்ட் சர்வரில் தான் நம்ம இப்போ போய் இந்த கேம் விளாட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் வரும். அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேமை ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு தான் உங்களுக்கு இந்த கேமை ரன் பண்ணணும். நடுவில் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும், கண்டிப்பாக கேம் ஒர்க் ஆகாது கைஸ். ஒருவேளை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உடனே ஓப்பன் பண்ணாலும் கேம் ஒர்க் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி நெட் கனெக்ஷன் பக்காவாக இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகுது. ஸோ இது பக்காவாக முடிஞ்சிச்சுனாலே உங்களுக்கான மெயில் ஐடி எல்லாமே பக்காவாக லாகின் ஆகிடும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேம் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டோரி மோடு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 ஜிபிக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜிபியாவது அட்லீஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஆகணும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஜிபி டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் மீதி வந்து ஒரு 11 எம்பி டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை ஜிபி, 11 எம்பி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ சர்வரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவுன்லோடிங் இஷ்யூ எதுவுமே இல்லை. நல்ல நெட்வொர்க் இருந்தாலே போதும். உங்களுக்கு அந்த 5 ஜிபி ரொம்ப ஈஸியாகவே டவுன்லோட் ஆகிடுது. ஏன்னா இப்போ நம்ம விபிஎன் கனெக்ட் பண்ணால் சில டைம் வந்து சரியாக ஒர்க் ஆகாதுன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. நான் என்னோட பர்சனல் ஒய்ஃபைலையும் ட்ரை பண்ணிட்டேன், மொபைல் டேட்டாவையும் ட்ரை பண்ணிட்டேன். நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக டவுன்லோட் ஆகுது. அதனால் மினிமம் இந்த கேமை நீங்கள் நல்லா விளாடணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு 5 ஜிபி பிளானாவது போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் கேட்குது. நம்ம கேம்குள்ளே போயிட்டோம். ஓகே, ஃபைனலாக லோடிங் முடிஞ்சிச்சு. நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கான சர்வரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸோ இங்கே டேப் டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து செலக்ட் த ஹீரோ கேட்குறாங்க. நம்ம என்ன ஹீரோ வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆச்சுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த கேம் வந்து கண்டிப்பாக ஸ்மூத்தாக ஒர்க் ஆகலை. கண்டிப்பாக லேக் இருந்தது தான். ஏன்னா நான் எதுக்கே OnePlus 7 தான் யூஸ் பண்ணுறேன். பட் என்ன ப்ராப்ளம் தெரியுது. சரி, ஓகே கைஸ், பார்க்கலாம். தேங்க்யூ.